ஒரு தாத்தா வந்து அதை பேத்தியா பார்க்கல. பேத்தியா தூக்கி கொண்டாட வேண்டியவன் வந்து அந்த 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 குழந்தைய கசக்கி போட்டு கொன்னு போட்டுட்டான் காவாயில. அவன் மனுஷனா? அவன் மிருகம். ஒரு வெறி வெறி பிடித்த நாயி, ஒரு மதம் பிடித்தது தான் அந்த குழந்தைய வந்து அந்த மாதிரி வந்து பண்ணும். அது இனத்த கூட அது பண்ணாதுங்க. வெறி புடிச்சுக்கிட்டா ஓடிட்டே தான் இருக்கும். அது ஏதோ எருத்த மாரி போனா தான் கடிச்சு போடும். ஒரு பேத்தியாக அப்ப அங்க என்ன நடந்துச்சு? அந்த 5 வயசு குழந்தைய அவன் சதை பிண்டமாக பார்த்திருக்கான். காம பிண்டமாக பார்த்திருக்கிறான். ஒரு பொண்ணோட கேரக்டரை இப்படின்றதுக்குள்ள கேவலமா பேசிட்டு போயிடுறாங்க. இதுக்கு பயந்தே வந்து நிறைய பொண்ணுங்க அவங்களோட திறமைய வந்து வெளிக்காட்டுறது இல்ல. கண்டிப்பா. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அத வந்து மாத்திக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப ஆண்டாண்டு காலமாக இப்ப இவ்வளவு தூரத்துக்கு கற்ப பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு பெண்ணுன்னா கற்பம், சதை பிண்டம். இப்ப ஒரு பெண்ண வந்து ஒரு குழந்தைய வந்து என்ன பார்த்தான்? பேத்தியா பார்க்கல ஒருத்தன். ஒரு தாத்தா வந்து அதை பேத்தியா பார்க்கல. பேத்தியா தூக்கி கொண்டாட வேண்டியவன் வந்து அந்த 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 குழந்தைய கசக்கி போட்டு கொன்னு போட்டுட்டான். அவன் மனுஷனா? அவன் மிருகம். ஒரு வெறி வெறி பிடித்த நாயி, ஒரு மதம் பிடித்தது தான் அந்த குழந்தைய வந்து அந்த மாதிரி வந்து பண்ணும். அது இனத்த கூட அது பண்ணாதுங்க. வெறி புடிச்சுக்கிட்டா ஓடிட்டே தான் இருக்கும். அது ஏதோ எருத்த மாரி போனா தான் கடிச்சு போடும். ஒரு பேத்தியாக அப்ப அங்க என்ன நடந்துச்சு? அந்த 5 வயசு குழந்தைய அவன் சதை பிண்டமாக பார்த்திருக்கான். காம பிண்டமாக பார்த்திருக்கிறான். உண்மைதானே? இப்ப நீங்க எங்கள வந்துட்டு வெளியில வர்றத காம பிண்டமாக நீங்க பார்த்தால் அதற்கு நாங்க பொறுப்பு இல்ல. நாங்க வருவோம், சாதிப்போம். எல்லா பெண்களும் நினைக்கணும். நீங்க சமுதாயத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு அழகா பேசுனாங்க. ஒரு ஒரு சகோதரி வந்து இப்போ ஷார்ட்ஸ்ல பேசுனாங்க. நல்ல பேச்சாளர் தான். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அ ஒரு ஒரு முனிவர் கிட்ட அந்த முனிவருடைய பக்தன் கேட்கிறானாம். நான் காளியை கொல்ல வேண்டும் அப்படின்ட்டு. காளியை கொல்ல வேண்டும். எதுக்கு காளியை கொல்ல கொல்ல வேண்டும் அப்படின்ட்டு. இல்ல நான் காளியை கொல்லணும். நான் மாபெரும் சக்தி உள்ளவன். அது பேர் துர்க்காராணி ஏதோ ஒரு பேர் எனக்கு மறந்துருச்சு. அவன் ஒரு முனிவருடைய அசிஸ்டன்ட். அப்ப வந்து என்ன காளியை கொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா? காளியெல்லாம் அப்படி கொல்ல முடியுமா? அப்படின்னு முனிவர் சொல்றாரு. இல்ல நான் கொல்ல வேண்டும்ட்டு. அப்ப நீ காளியை கூப்பிடு. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் நீ சொன்னீன்னா காளியை கொண்டுடலாம் அப்படின்ட்டு. உடனே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த அந்த முனிவருடைய பக்தர் கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? அதாவது காளி இறங்கி வருவாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையா பேசு. அசிங்க அசிங்கமா பேசு. அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அவங்க செத்துருவா. அவங்கள நான் வென்ற முடியும். கொல்ல முடியுமா? கண்டிப்பா கொல்ல முடியும். காளி வந்து மேலோகத்திலேருந்து இறங்கி அப்படி வர்றாங்க. நான் சொல்றான். ஒரு பெண்ணை எப்படி சொல்லி வளர்த்துருப்பாங்க? கண்ணே, மணியே, தாயே, கல்கண்டே, என் தாயே, என் வீட்டு சீதையே, எங்க அம்மாவே, அப்படிதான் அப்பா கொஞ்சறாரு. தங்க அண்ணன் என்ன கொஞ்சறான்? என் கூட பிறந்தவளே, கண்ணே சாப்பிட்டியான்னு தான் வளர்க்குறான். எந்த பெண் குழந்தையும் எல்லார் வீட்லையும் அசிங்க அசிங்கமாக திட்டி வளர்ப்பதில்லை. அப்படி அவங்க வந்து அந்த மாதிரி எந்த வீட்லையும் வளர்க்க மாட்டாங்க. அப்படிதான் ஒரு குழந்தைய ஆராட்டி சீராட்டி ஒரு பெண் குழந்தையை தெய்வமாக போற்றி தான் வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கையில அது மாதிரிதான் காளியம்மாவை வந்து காளியே, தாயே, மாதாவே அப்படின்னு ஒவ்வொரு பக்தனும் வழங்கிதான் அந்த அம்மாவுக்கு தெரியும். இவன் வந்து இறங்கி வரைப்ப அசிங்க அசிங்கமா திட்டுறான், கேவலமா திட்டுறான் காளிய. காளி அப்படியே ஆடிடுறாங்க. இது நம்ம கேட்காத வார்த்தையா இருக்குது, இது என்ன இப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குதுன்ட்டு அப்படியே ஒரு செகண்ட் அப்படி ஆடி போயிடுறாங்க. அந்த டைம் வந்து காளி தன்னுடைய உடம்ப சுருக்கிக்கிட்டான். அப்படி காளின்னா எவ்வளவு பெரிய கடவுள், சாதாரண கடவுளா? காளியை பார்த்து சிவனே அரளுவாரு. அப்பேற்பட்ட கடவுள் என்னமோ இப்படிலாம் ஒரு வார்த்தை வருதேன்னு அவங்களே அப்படியே அரண்டு சுருண்டு சின்ன உருவமாயிடுறாங்களாம். சின்ன உருவமாயி அப்படி ஓரமா போயிடுறாங்களாம். உடனே சிவன் பார்த்தாராம். என்னது காளி வந்து சின்ன உருவம் ஆயிட்டாலே அப்படின்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டு அவங்களை காப்பாத்தி அவங்கள ஏதோ சரி பண்ணி விட்டுருக்கிறாரு. ஆனா இது புராணங்கள்ல தான். ஆனா இப்ப நான் சொல்றேன், காளியெல்லாம் வந்து சிவன்லாம் நம்மள வந்து நேர்லலாம் நிக்க மாட்டாரு, கும்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான். உண்மைதானே அது? நீங்க உங்களை காப்பாத்திக்கணும். அசிங்கமா ஒரு பெண்ணை வந்து எங்க வந்து அடக்கிதான் உதாரணம். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை வந்து எங்க அடக்கி வைக்க முடியும், ஒடுக்கி வைக்க முடியும் என்றால் உன்னுடைய தன்மானத்திலும் உன்னுடைய கேரக்டர்ஸ், அதாவது உன்னுடைய நடத்தையிலையும் உன்னை எப்போ சிதைக்கிறானோ ஒரு மனிதன், அப்ப நீ உடைந்து போவாய், மெலிந்து போவாய். ஏன்? உன் உள்ளத்து ரீதியாக நீ அழிந்தே போவாய். இதுதான் உண்மை. அது நானாக இருந்தாலும் கூட என்ன ஒருத்தன் வந்து தப்பு தப்பா பேசிட்டானே அப்படின்னா, ஐயோ இப்படி எல்லாம் பேசிட்டானேன்னு நான் உட்பட எல்லாரும் உட்பட உடைந்து போய் விடுவோம். அங்க அந்த அந்த ஆயுதத்தை தான் நம் சமுதாயம் கையில் எடுக்குது. ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்திட்டோம்னா வெளியில வரமாட்டா. கற்பு ரீதியாக ஒரு பெண்ணு தப்பான பொண்ணுன்னு 1000 பேர் சொல்லட்டும், 2000 பேர் சொல்லட்டும், அடிச்சு போடா அப்படி சொல்லுங்க. ஏன்னா காளியை வந்து சிவன் தான் காப்பாத்தினாருங்க.
நம்மளை காப்பாத்துறதுக்கு நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். நம்ம வெளியில வந்துட்டோம்னா நம்ம அண்ணனோ தம்பியோ நம்ம சகோதரனோ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, மீதி பேர் அப்படி கிடையாது. அதனாலதான் மீதி பேர் சரியாக இல்லாதனாலதான் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் நம்ம டிவியில பேசிட்டு இருக்கோம். அதனால உன்னை நீ காப்பாற்றிக்கொள். உன்னை என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், கற்பே இல்லடா உனக்கு, நீ இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லட்டும், நான் அப்படிப்பட்டவள் கிடையாது என்று உனக்கு தெரிந்தால் போதும். நீ எதிர்கொண்டு நில்லு சமுதாயத்தை. உன் கருப்பை நீ கயவர்களிடம் காப்பாற்றிக் கொள்ள கற்றுக்கொள், போராட கற்றுக்கொள். உன் கருப்பை வாயால் உன்னுடைய கேரக்டர்ஸை, உன்னுடைய தன்மானத்தை ஒருத்தன் வாயினால் சிதைக்கிறான் என்றால் அவனுக்கு மரியாதை, அவளுக்கு மரியாதை கொடுக்காமல் வீறு கொண்டு எழுந்து வா, கண்டிப்பாக சாதிக்கலாம். நான் கத்துக்கிட்டது இந்த 1.5 வருஷ காலமாக நான் கத்துக்கொண்ட பாடம் இதுதான். இந்த இந்த கதையை எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, இந்த காளியுடைய கதையை. பெண்ணே நீ எழுந்து வா, 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னது ஒரு போலீஸ்காரங்க அம்மா தான் சொன்னாங்க. அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் உண்மை. நீ கற்பை சொன்னால் நீ ஒளிந்து கொள்கிறாய், ஒளியாதே பெண்ணே. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நான் சொல்றேன். அதுதான் விஷயம். கற்பை சொல்லிதான் ஒடுக்குறாங்க. அதனாலதான் பெண்கள்லாம் பயப்படுறாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் ஆன்சர். அதனால கற்பை சொல்லி ஒடுக்கும் பொழுது நீ பயப்படாமல் எழுந்து வா. இந்த சமுதாயத்தில் இந்திரா காந்தி, ஜெயலலிதா போன்றவர்கள் ஜெயலலிதாவுடைய சாரியை இழித்ததாக சரித்திரம் சொல்கிறது. ஜெயலலிதாவை பேசாத பேச்சா? ஜெயலலிதா கேட்டிருந்தா இத்தனை பேர் இன்னைக்கு வாழ வச்சிருக்க முடியுமா? அந்த அம்மாவுக்கு சமாதி வச்சிருப்பாங்களா? என்னை தவறாக பேசி விட்டார்கள் என்று ஜெயலலிதாவை மூலையில அவங்க முடங்கி போய் கிடந்திருந்தா இன்னைக்கு அவங்க நம்மளுடைய மெரினா பீச்ல கல்லறையில இருந்திருக்க மாட்டாங்க, எங்கேயோ பெசன்ட் நகர் சுடுகாட்டுல எரிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சரித்திரம் அங்க இருந்திருக்காது. அவங்கள பேசாத பேச்சா நம்மளெல்லாம் பேசிட்டாங்க. அவங்க ஏன் அதை கேட்காதனால நம்மளுடைய நாட்டையே ஆண்டுட்டு போயிட்டு இரும்பு பெண்மணி என்று பேர் வாங்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. இதுதான் ஒவ்வொரு பெண்ணும் நினைக்க வேண்டும். கற்பை என்பது, மானம் என்பது நம்மளோட சேர்ந்தது, அது அடுத்தவர்களுக்கானது அல்ல. அதை புரிந்து கொண்டால் நம்முடைய பெண்கள் வீறு கொண்டு வரலாம். நாம சரியாக இருக்க வேண்டும். நான் அடுத்தவர்களுக்காக நான் சரியாக இருக்கிறேன் நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்ப நம்ம திறமையெல்லாம் அங்க அவுட், டோட்டல் அவுட். இப்போ மும்முரமா போயிட்டு இருக்கிறதுனா இந்த அரசியல் பிரச்சாரம் தான். அதுல கூட ஒரு பெண்ணை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா ராதிகா சரத்குமார் மேம் தான். அவங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் இழுத்து பேசுறாங்கல்ல, இந்த மாதிரிலாம் பேசலாமா? இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ரைட்ஸ் கிடையாது. ராதிகா சரத்குமார் அவங்க ஒரு பெரிய ஒரு ஆளுமைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை போன்ற பெண்கள் எல்லாமே எங்களை போன்ற பெண்கள் சமூக சேவையில பிரச்சனை வர்றப்போ யாரெல்லாம் உதாரணம் எடுக்கிறப்போ நான் எடுப்பேன். நம்மளுக்கு நாமளே கவுன்சிலிங்கா இருக்கணும், அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு நாம கவுன்சிலிங்கா இருக்கணும். நீ தோத்து போனவங்களையெல்லாம் கவுன்சிலிங்ல எடுக்கக்கூடாது. மனசுக்குள்ள ஜெயிச்சவனை பார்க்கணும். எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க அம்மா படிக்கல, கிராமத்துல உள்ள ஆளு. ஆனா எங்க அம்மாவுடைய அப்பாலாம் பெரிய ஆளு, மாமனாரு. எங்க அம்மா கூட பிறந்தவங்கெல்லாம் மிலிட்ரி குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த அனுபவம் அவங்களுக்கு உண்டு. அவங்க படிக்க போகல, அதனால படிக்கல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா படித்த குடும்பம் தான் அது. அப்ப எனக்கு சில கஷ்டங்கள்லாம் வர்றப்ப எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன், இந்த மாதிரி என்னது. எங்க அம்மா சொல்றாங்க, யார உதாரணமா தெரியுமா சொல்றாங்க? ராதிகாவை சொல்றாங்க. ராதிகா பத்தியா? ராதிகாவை ஒரு கல்யாணம் திருமணம் பண்ணிக்கிறாங்க. நம்பித்தானே கல்யாணம் பண்றாங்க மேடம். ஒரு ஆணை ஒரு பெண்ணு மனப்பூர்வமா கழுத்தை நீட்டுறானா அவன் காலத்துக்கு வச்சு காப்பாத்துவான், அவன் கூட நம்ம வாழ போறோங்கிற சந்தோஷமா தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு ஆண் மகன் பிடிக்காம கொடுமைப்படுத்தி விட்டுட்டு போய் டைவர்ஸ் பண்ணுனா பெண் என்ன பண்ணுவா? அப்படியே இருந்துடணுமா? ஒரு ஆண்மகன் இல்ல, அவன் விட்டுட்டு போயிட்டான், அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிறான், இல்ல தற்தலையா போறான், அது தேவையில்லாதது. உன்னே ஒரு பெண்ணை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க என்ன பண்ணாங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதை விட வேற என்ன பண்ணாங்க? அவங்க பர்சனல் அது. அவங்க கல்யாணமே பண்ணாம இருந்தா சமுதாயம் சும்மா விட்டுருவீங்களா? சமுதாயம் ஒரு பெண்ணு கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணை என்னெல்லாம் இந்த சமுதாயம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கு. ஒரு விதவை பெண்ணை சமுதாயம் என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கு. ஒரு பெண்ணு கணவன் விட்டுட்டு போனா இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதாங்க முறையான வாழ்க்கை. வாழா வெட்டியா இருந்தா அது முறையான வாழ்க்கை கிடையாது. சீரழிஞ்சு சின்ன பெண்ணம் ஆக்கிறோம். அந்த பெண்ணு சீரழிஞ்சு போயிடுவா. முறையா வாழணும்னா இன்னொரு ஆண்மகளை கல்யாணம் பண்ணி கொண்டு
ராடான் அப்படிங்கிற நிறுவனத்தை எடுத்துக்கொண்டு தன் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி ஒரு போல்டாக அத்தனை விமர்சனத்துக்கும் தாங்கி நின்று MP சீட்டு வாங்கியிருக்கிறாங்கன்னா அவள் பயங்கரமான இரும்பு பெண்மணி, சாதனை பெண்மணி அப்படிங்கிறத நான் சொல்லுறேன். என்னை போன்ற பெண்கள் எல்லாம் சோர்வாகும் பொழுது அந்த அம்மாவையும் ஜெயலலிதா அம்மையாரையும் உதாரணமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். முதல்ல அவங்களுடைய பர்சனலை பேசுறதுக்கு எந்த சட்டத்திலையும் எங்கேயும் அதிகாரம் கிடையாது. நாட்டில் யார் தெரியுமா நீங்க எல்லாம் பேசணும்? பொழைக்கவே முடியாம விபச்சார விடுதி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறவ, கஞ்சா விற்கிற பொம்பளை, கஞ்சா விற்கிற ஆம்பளை, நம்ம நாட்டை கொள்ளையடிக்கிறவன், நம்ம நாட்டில் வந்துட்டு சுரண்டான் பாருங்க ஏழை பள்ளியோட சொத்துக்களை, அவங்கள பேசுங்க. அதெல்லாம் விட்டுட்டு ராதிகா என்ன பண்ணனா, அவன் புருஷன் யாரு, அவன் பிள்ளை யாரு, அப்புறம் கனிமொழி முடத்தையும் கூட தான் பேசியிருக்கிறாங்க. கனிமொழி பேர்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்மளுடைய கலைஞருடைய பொண்ணு. அவங்க வந்து இன்னைக்கு சாதனை பெண்ணில தான் இருக்கிறாங்க. அவங்களையும் திருமண வாழ்க்கையில கொச்சைப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் அவங்களுடைய பர்சனலுங்க. ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பெத்தவங்க, அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு தானே பண்ணி வைக்கிறாங்க. கெட்டு போகணும்னு பண்ணி வைப்பாங்களா? அங்க போன இடத்துல ஆண் மகன் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லைன்னா வந்துடுறாங்க. அப்போ ஒரு கணவன் வந்து விட்டுட்டு போயிட்டானா அந்த பெண் செத்து போயிடணுமா? என்னோட கேள்வி அதுதான். நீங்க வந்து மறுமணம் பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்றீங்க, விடோவை கிண்டல் பண்றீங்க, எல்லாம் நீங்க பண்றீங்க. அந்த பெண் என்னதான் பண்ணணும் சொல்லுங்க? அவ செத்து போயிடணுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழக்கூடாதா? அப்ப எந்த லிஸ்ட்ல வருது? அவளுடைய பர்சனல் லிஸ்ட்ல வருது. அது ஒரு குடும்ப பிரச்சனை. அவ யாரோட சொத்தையாவது கொள்ளையடிச்சாலா, ஏதாவது பண்ணாலா? உங்க அரசியல்ல வந்து ஜொலிச்சானா, தப்பு பண்ணா கேளுங்க. தயவு செய்து அடுத்தவங்களுடைய பர்சனலை தலையிட்டால் சட்டப்படி அரசியலுக்கு பாதி பெண்கள் வராததற்கு காரணம், சமூக சேவைக்கு வராததற்கு காரணம், தம் குடும்ப பிரச்சனை யாரும் பேசிடுவாங்களோ. ஒரு பெண்ணுக்கு கணவன் நல்லா இருப்பான், புள்ள சரி இருக்காது, புள்ள சரியா இருப்பான், கணவன் சரி இருக்கிறாது. இதெல்லாம் எல்லா குடும்பத்திலயும் இருக்குங்க. யார் குடும்பத்தில எல்லாம் இல்லாம இல்லை. ராதிகா குடும்பமா இருக்கட்டும், ஏன் குடும்பமா இருக்கட்டும், இல்ல நம்ம கனிமொழி மேடமா இருக்கட்டும், நிறைய பேர் எதுவா இருந்தாலும் பெண்ணுடைய அந்த உறவுகளை, அந்த குடும்பத்து பிரச்சனைகளை சொல்லி குற்றம் சாட்டுவது நம்ம இந்தியாவை அழிப்பதற்கு சமானம். உங்களுக்கு நாட்டு பற்று இல்லைன்னு அர்த்தம். நம்ம நாட்டை நீங்க நேசிக்கலன்னு அர்த்தம். ஒரு பெண்ணையும் நீங்க நேசித்தால் இந்த நாட்டை நேசிப்பதாக அர்த்தம். ஒரு பெண்ணை வந்து பாராட்டணும். இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி வந்து நிக்கிறா, பாராட்டணுமையா. இந்தியாவுல வந்து அந்த பெண்ணை வந்து அவ்வளோதையும் தாண்டி நிக்கிறானா அந்த பெண்களை நீங்க பாராட்டணும். அப்படி நீங்க மீறி பேசுனா இது ஒன்று பண்ணலாம் மேடம், வந்து சட்டம் கொண்டு வரணும். ஏன்னா இப்ப நம்ம வாய் சொல்லி வேறா பேசிடுறோம். ஆனா யதார்த்த உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கேமராக்கு முன்னாடி நான் பேசுறேன், வீரவசனமா நான் பேசுறேன். என்ன ஒருத்தன் வந்து தப்பா இன்ஸ்டாவில் எதிலே போட்டுட்டான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் ஆயிட்டு அது எடுத்துருக்குறாங்க இப்போ. ஆனா அதை வந்து நான் டிவியில பேசுறதை வச்சு கமெண்ட் போட்டுட்டு அதை நான் பார்த்த உடனே நிஜமாவே ஆடிட்டேன். ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்னது இப்படிலாம் நடக்குமா நம்மளுக்கு? ஐயோ, அப்போ எனக்கே இந்த கேதி. நான் இந்த சம்பாதிக்கல, அரசியலுக்கு வரல, நான் யார்கிட்ட டொனேஷன் கூட நான் இன்னும் வாங்கல. எனக்கு மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நம்மளுடைய கர்மாவை கழிச்சுட்டு நம்ம நிம்மதியா என்ன பிறந்தோம் வளர்ந்தோம் இல்லாம எதையாவது சாதிக்கணும். என்னுடைய இலக்கை தான். நீங்க என்ன பேசினாலும் நான் கண்டுக்க போறது இல்லைங்கிற முடிவுல நான் தெளிவா இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் சாதிக்கணும் 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 அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதனால நீங்க பேசி 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 டயர்ட் ஆயிடுவீங்க. ஒவ்வொரு பெண்ணும் அந்த மாதிரி நினைக்கணும். இப்ப வந்து இன்ஸ்டாவில் அசிங்கப்படுத்துறது, அப்புறமா ஃபேஸ்புக் வந்துட்டு அவங்க பேர்ல வந்து எடுத்துக்கிறது, அவங்கள மாதிரி போயிட்டு டைப் பண்ணி பேசுறது. இப்ப நான் சித்ரா நான் இருக்கேன் அப்படின்னா என் பேர்ல போயிட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட நான் சித்ரா அரவிந்தன் இந்த பாருங்க என்னுடைய போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதை எடுத்து போட்டு பேசுறது. அவங்க வந்து பதிலுக்கு பேசுறது. அப்ப நான் காசு கேட்டேன்னு சொல்லிட்டு என் பேரை சொல்லி நிறைய பேர் காசு வாங்கியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் தகவல்லாம் எனக்கு வந்துச்சு. காமெடியா இருக்கு. தயவு செய்து யாராவது போயிட்டு ஒரு விஐபி ரேஞ்சில் இருக்கிறவங்க யாருமே வந்து டைப் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஏன் இளைஞர்களை ஏமாறுறீங்க? இதெல்லாம் நீங்க மாத்திக்கணும். இதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளுடைய பெண்களை வந்து கேவலப்படுத்தாதீங்க. இந்த நாட்டுக்காக தான் நாங்கெல்லாம் பாடுபடுறோம். யார் எங்களுக்கு அள்ளி எல்லாம் கொடுக்கல. நாங்க எங்க கை காசை போட்டு தான் ஒவ்வொரு மீடியாவும் இருக்கட்டும், மீடியாவெல்லாம் நட்டத்துல போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு மீடியாவில் இருக்கிறவங்களும், ஒவ்வொரு மீடியாவில் வேலை செய்கிற பத்திரிகையாளர்களும் ஆங்கர்களும் கொடுக்குற சொற்ப வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதையாவது ஒன்று சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு எங்களை போன்ற சமூக சேவகர்களும் அரசியலுக்கு வரும் பெண்களும் யாரும் எடுத்த உடனே பணத்தை மூட்டை கட்டி கொடுப்பது இல்லை. நீங்க நாட்டோடைய நன்மைக்காக இல்லாட்டியும் துரோகம் பண்ணாதீங்க. வர்றதுல வந்து விமர்சனம் பண்றதுனால அவங்க பின்வாங்கி போறாங்க. நிறைய பேர் நீங்க தப்பா பேசுறதுனால பின்வாங்கி போறாங்க. நம்ம நாட்டுடைய வளர்ச்சியை நீங்க கெடுக்குறீங்கன்னு அர்த்தம்.
அதெல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து சட்டத்தை வந்து மிக விரைவில் இயற்றணும். நானே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வச்சிருக்கேன். சமூக வலைதளங்கள்லயோ இல்ல ஒரு பெண்ணுடைய குடும்ப பிரச்சனையுடையோ பேசி அவங்கள தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டா மான நஷ்ட வழக்கு அவங்க மேல போடணும். இது வந்து கவர்மெண்ட்டே ஒத்துழைக்கணும். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் அது எஃப்ஐஆரா போட்டுட்டு அதை அப்படியே கேஸா எடுத்துட்டு போகணும். ஒரு 15 பேர் மேல ஒரு பொதுநல வழக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு 2 கோடி போட்டு விட்டோம்னா, இவன் தப்பா பேசிட்டாங்க, என்னுடைய கேரக்டர்ஸை தப்பா பேசிட்டான், என்னுடைய கற்பை தப்பா பேசிட்டான், நான் சமுதாயத்துக்கு பணி பண்றேன். அது அரசியல் பெண்ணாக இருக்கலாம், இல்ல சமூக பெண்ணாக இருக்கலாம், இல்ல ஒரு பத்திரிகையாளராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பத்திரிகையாளர்களும் நம்ம நாட்டுடைய தூண்கள் தான். அப்ப அந்த கேஸ் போடுறப்போ நஷ்ட ஈடு வந்து கேட்டு வாங்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும். இதுக்கு கண்டிப்பா ஒரு சட்டம் ஏற்றணும். இதுக்கு வந்து ஆணையத்துல ஒரு லெட்டர் கொடுக்கணும். எழுதி வச்சிருக்கேன், நான் கொடுக்கல, கொடுக்க போறேன். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனேயே டெல்லி ஆணையத்துக்கும் மகளிர் ஆணையத்திற்கும் இது பத்தின ஒரு லெட்டர் கண்டிப்பா இந்த சேனல் மூலியமா நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா கொடுப்பேன். மிக விரைவில் நம்ம நாட்டில் யார் ஆட்சி அமைக்கிறான்னு பார்த்துட்டு இதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து பெண்கள் சமூக வலைதளங்களை கேவலப்படுத்தப்படுவதையும் அவர்களுடைய போனுக்குள்ளேயே போயிட்டு அசிங்கமான வீடியோவில் போட்டு தரக்குறைவா நடந்துக்கிறதுக்கு மிக விரைவில் ஒரு நல்ல சட்டம் இயற்றப்படுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கான போராட்டத்தை நாங்கள் அடுத்து மறைமுகமாக முன்னெடுப்போம்ங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். உங்க என்ஜிஓல வந்து நிறைய பெண்களை பார்த்திருப்பீங்கல்ல, இவங்களோட கதை கேட்டோன்னே என்ன இப்படிலாமா மனுஷங்க இருப்பாங்க நீங்க கண்டிப்பா ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியுமா? நிறைய இருக்கு. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் எடுத்தேன், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வழக்கமாக நிறைய கேஸ் எல்லாம் எடுப்பேன், வித்தியாசமா இருக்கும், ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ ஒரு பேர் சொல்லலாம் விரும்பலை, அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நான் கடுமையாக பாதிக்கப்பட்டேன். அதை நினச்சா எனக்கு காமெடியாக தான் இருக்குது. நான் நல்லது தான் பண்ணினேன் அவள் குடும்பத்துக்கு. எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு தெரிஞ்சவங்க மூலியமா. நைட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு எனக்கு ஃபோனில் வந்து காப்பாற்ற சொன்னாங்க. ஒரு பெண்ணு ஒரு 2 மணிக்கு காப்பாற்ற சொல்கிறாளே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நானும் களத்தில் இறங்கினேன். போலீஸ் உதவியோட தான் நான் களத்தில் இறங்கினேன். நான் போய் கை வச்ச இடம் பெரிய இடம், எனக்கு தெரியாது. அதனால அந்த பொண்ணை நான் காப்பாற்றி விட்டுட்டேன். அந்த பொண்ணு வந்து என்னை வெளியில் போகணும்னு சொன்னாங்க, தனியாக இருக்கணும் அப்படின்னு, என் உயிருக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொன்னாங்க. நானும் வந்து போலீஸ் உதவியோட வெளியில் எடுத்து விட்டுட்டேன். பார்த்து பஞ்சாயத்து பண்ணிக்கங்கப்பான்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு அப்புறமா புதையலாக வருது, சொத்து சண்டை, அந்த சண்டை. வாளாவட்டியாக இருக்கிறாங்க, அம்மா வீட்டில் வந்து வாளாவட்டியாக இருக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, அதுக்காக தான் அந்த உதவி நான் பண்ணினேன். நான் யதார்த்தமாக மற்ற கேஸ் மாதிரி அதை நினச்சிக்கிட்டு நான் பண்ணிட்டேன். எத்தனையோ பேரை நான் சேர்த்து வச்சுருக்கேன். எத்தனையோ பேரை வந்துட்டு சின்ன சின்ன உதவிகள், அரிசி பருப்புலேருந்து படிக்க வைக்கிறதுலேருந்து, புத்தகத்துலேருந்து, செருப்பு கேட்டால் கூட செருப்பு வாங்கி கொடுக்கறதுலேருந்து, எந்த போஸ்டர் எந்த மேடை போடாமல் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த கேஸ் வந்து பல பிரச்சனைகளை மாற்றிடுச்சு. இதில் என்னன்னா அந்த பெண்ணு அப்பாவி தான், அவள் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நான் கெட்டவங்க கிடையாது, நல்லவங்க தான். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி பண்ண முடியாம உறவு சிக்கல்கள், அதாவது குடும்ப வன்முறைகள், இதுதான் அந்த குடும்பத்துல வந்து குழப்பிக்கிட்டு நான் என்னமோ வந்து கடத்திக்கிட்டே போயிட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பத்திரமா இருக்கா, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா புருஷன் மேல. இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் சந்திச்சேன். அப்ப எனக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்தது. அந்த டைம்ல வந்து நிறைய உங்களை போன்ற மீடியாவில் இருக்கிற ஆட்களும் எனக்கு போலீஸ் அதிகாரிகளும் பெண் அதிகாரிகளும் எனக்கு பக்கபலமாக இருந்தார்கள். நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்களுக்கெல்லாம் அந்த டைத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, நீங்களாம் எனக்கு உதவி பண்ணீங்க. அப்போ நான் தைரியமாக இருந்தேன். நிலை குலைந்து விட்டேன், எனக்கு தெரியல, அனுபவம் தெரியல. நான் வந்து எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு பெண்ணை வந்து கதறுகிறாள் 2 மணிக்கு, காப்பாற்ற வேண்டும் என் அமைப்பு மூலியமாக அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட மட்டும்தான் நான் முன்னின்றேன். அங்க இருக்கிற மர்மங்கள், அங்க இருக்கிற குடும்ப வன்முறைகள் எனக்கு தெரியாது. என்னை காப்பாற்றி ஸ்டேஷன்ல விட்டுட்டு எங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொன்னான். அதை தாண்டி இப்படி இருக்கு. நான் பட்ட அனுபவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. 1.5 வருஷமா நான் பண்ணின என்னுடைய காசு, கை காசு, என்னுடைய உறவுகள்கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன். என்னுடைய உறவுகள்கிட்டே வந்து பல பிரச்சனைகளை பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணுமே இல்லை, சின்ன விஷயம்தான். சின்ன சின்ன விஷயத்த நீங்களே பேசி தீர்த்துக்கலாங்க குடும்பங்கள்ல. அடுத்தவங்கள்ட்ட போய் நிக்கிற அளவுக்கு நீங்க ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க, என்னுடைய கேள்வி. அப்ப எங்களை மாதிரி என்ஜிஓக்கு போன் வந்தா போலீஸுக்கு போன் வர்றது மாதிரி காப்பாற்ற தான் செய்வோம், வேற வழி இல்லை. இல்ல இஷ்டம்னா நீங்க உட்காந்து பேசுங்க, இல்ல நாங்களே பாத்துக்கிறோன்ட்டு போயிடுறீங்க. எங்களுக்கு போனை போட்டுவிட்டு எங்களையே கொடுமைப்படுத்தினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி உங்க குடும்பத்தையும் நீங்க கஷ்டப்படுத்திக்கிறீங்க. இது நியாயமா?
நாங்க வாழ வைக்கிறதுக்கு தாங்க சமூக சேவை பண்றோம் எல்லாருமே. சமூக சேவைன்னு சொன்னாலே வாழ வைக்கிறதா தான் அர்த்தம். நீங்க என்னமோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்லைங்க. நம்ம இந்த தமிழ்நாட்டுல எல்லா ஸ்டேஷன்லயும் எல்லா உமன்ஸ் போலீஸும் ஹெல்ப் தான் பண்றாங்க. ஒரு அந்த கேஸ் வந்து நான் மறக்க முடியாத கேஸ் என் வாழ்க்கையில. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். அந்த கேஸ் வந்து எனக்கு வந்து இறைவன் கொடுத்த கேஸா நான் நினைக்கிறேன். அதாவது எனக்கு எதுவுமே தெரியாம இருந்த நான் வந்து நான் கத்துக்கிட்ட பாடங்கள், நான் கத்துக்கிட்ட வேதனைகள், நான் அனுபவிச்ச வேதனைகள், நான் அனுபவிச்ச அவமானங்கள், அந்த கேஸ் எடுத்ததுக்கு அப்புறமா தான் என்னை சமூக வலைதளங்கள்ல கேவலப்படுத்தி, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர்ஸ், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட எல்லாரும் என் மேல் நன்மதிப்பு வைத்துள்ள எல்லார்கிட்டையும் என்னை பத்தி நீங்க சொன்னதுதான், என்னுடைய கேரக்டர்ஸ் பத்தி கேவலமா ஒரு சில குடும்ப விஷயங்கள்ல தலையிட்டு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் பதிலுக்கு வந்து நம்மளுக்கு அது வேலை கிடையாது. அதை சமாளிச்சு நின்னு இனிமேல் அந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம். உங்க குடும்பத்தை நீங்க சரியா பாத்துக்கிட்டா ஏங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர்றாங்க சொல்லுங்க? ஏன் என்ஜிஓ தேடி வர்றாங்க சொல்லுங்க? இல்லையா? உங்க வீட்டு பெண்களை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. நாங்க வந்து கேஸ் எடுத்துக்கிட்டு சம்பாதிக்க யாருமே அலையல. அவங்க வந்து ஒரு டூட்டியா தான் பண்றாங்க. எப்படி ஒரு பெண் போலீஸ் எப்படியோ அது மாதிரி தான் நாங்க. அதேனால தயவு செய்து உங்க வீட்டு பெண்களை நீங்க சரியா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல வந்து போலீஸோ என்ஜிஓவோ தலையிடாது. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணனதுக்கு அப்புறம் தான் நாங்க தலையிடுறோம். அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டவங்கள கேள்வி கேளுங்க. எங்களை ஒருத்தர் நைட்ல வந்து 100க்கு கால் அடிக்கிறத மாதிரி எனக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா நான் அதுக்கு பதில் சொல்ல தான் ஆகணும். ஏன்னா நான் அமைப்பு நடத்துறேன், நான் சமூக சேவைக்கு, நான் அப்படிதான் இருப்பேன். உங்களுக்காக நான் என்ன மாத்திக்க முடியாது. உங்க வீட்டு பொண்ணு வந்து ஆட்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி உதவி கேட்குறாங்கன்னா உங்க வீட்டு பொண்ணுங்களை நீங்க அடக்கி சந்தோஷமா வச்சுக்கோங்க. உதவி பண்ற சமூக சேவைகளை தயவு செய்து கொலை மிரட்டல்லாம் விடாதீங்க. தயவு செய்து விடாதீங்க. ஒரு போலீஸுக்கு வந்து பெண் போலீஸுக்கு வந்து நீங்க கொலை மிரட்டல் விடுவீங்களா? ஆனா உண்மையிலேயே சொல்றேன், போலீஸும் பாவங்க. அவங்களுக்கும் வந்து குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ போலீஸே மிரட்டப்படுறாங்க. அது அது நிறைய நடக்குது. அதெல்லாம் சரி பண்றது வந்து நம்ம அரசு தான் சரி பண்ணணும். எங்களை போன்ற சமூக சேவைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு தரணும் மகளிர் ஆணையத்து மூலியமா. அந்த கேஸ் வந்து எனக்கு கேட்டதுல இருந்து அது அப்படியே கொதிக்குது. பல விஷயங்கள். நான் போற இடத்துக்குலாம் ஆள் அனுப்புவாங்க. இப்ப நான் போற இடத்துக்குலாம் என்னை சுத்தி ஆள் எல்லாம் வரும். எனக்கே தெரியாது. அப்புறமா வந்து என்னுடைய ஆபீஸ்க்குலாம் ஆள் வந்தாங்க நிறைய பேரு. அப்புறம் வந்து அதுக்கு நான் பயப்படல. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு நல்லவ கிடையாது, ரொம்ப மோசமானவன்னு கேரக்டர்ஸ் டேமேஜ் பண்ணாங்க. உங்களை பத்தி கண்காணிக்க ஆரம்பிச்சாங்களா? இல்ல உங்களை என்னை ஏதாவது பத்தி பண்ணணும் அப்படின்னு? அது என்னன்னு தெரியல. என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்களா, கண்காணிச்சாங்களான்னு தெரியல. நான் வந்து இன்னசென்ட்டா நான் பாட்டுக்கு கடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஒரு மோசமான டீம்னு எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் வந்து எனக்கு போலீஸ் வந்து நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்காக ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் போலீஸ் பிடிக்காது. நான் போலீஸை புகழ்ந்து பேசுறேன் அப்படின்னா காரணம் இருக்கு. போலீஸ் நல்லவங்க தான். அவங்களுக்கு வந்து அரசியல்வாதி கொடுக்குற அரசு என்ன சொல்லுதோ அதை செய்யணும் அவங்க. அவங்களுக்கும் மனச்சாட்சி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 98% எல்லா போலீஸும் நல்லவங்க தான். ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்க என்ன பண்றது? அவங்க திருந்தலைன்னா திருத்திடுவோம். என்ன சொல்றீங்க? ஒரு சில போலீஸ்னாலேயும் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பல மடங்கு போலீஸ்காரங்க எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அந்த போலீஸ்காரர்களுக்காக தான் ஒரு சில போலீஸ்காரங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா 98 பேர் நின்னு நம்மளுக்கு உதவி பண்ணறாங்க. பெண்களை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல நிக்கிறப்போ அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுத்துடுறாங்க. நான் எடுத்துட்டு போன கேஸ் எல்லாமே போலீஸ்காரங்க சரி பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் யாரு மேலேயும் ஆக்ஷன் எடுக்கல. துரத்தப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன், கேவலப்படுத்தப்பட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவுல வந்து என்ன அசிங்கப்படுத்தி, என்னுடைய நம்பரை வந்து நான் விபச்சாரின்ட்டு என்னுடைய எல்லா நம்பரையும் போட்டுட்டு, லவ்லி ஆப்பு, எத்தனையோ ஆப்பெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அப்புறம் என்னன்னே தெரியாது. அப்புறமா வந்து அதை நான் ஒரு காமெடியா தான் பார்த்தேன். ஏன்னா, ஒரு பெண்ணை வந்து அழிக்கணும், தூக்குல தொங்க விடணும்னா, தன்மானத்தையும் அவளுடைய கற்பையும் கேவலப்படுத்தினா, அவ அந்த மாதிரி ஆயிடுவான்னு சொல்லி இந்த டீம் பண்ணாங்க. எந்த டீம்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம செய்ய மாட்டாங்க. தப்பு உங்க மேல இருக்கு. நீங்க குற்றவாளி. உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு போன் பண்ணி உதவி கேளுன்னா என்னன்னு தான் நாங்க கேட்போம். அது எங்க டியூட்டி, எங்க கடமை. நீங்க சரி பண்ணிக்கங்க. கொலை மிரட்டல் விடுறது ரொம்ப தப்பு. எனக்கே நீங்க கொலை மிரட்டல் விட்டுருக்கீங்கன்னா அந்த பாதுகாப்பு கேட்ட பெண்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இதை நான் பேட்டியா கொடுத்தேன்னா உங்க நிலைமை என்ன தெரியுமா ஆகும்? வேண்டாம், எல்லாம் முடிந்து விட்டது. நாம நல்லதே நினைப்போம். ஆனா எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும். எனக்கு பாதுகாப்பு இருக்கு. எனக்கு வந்து சைன்லாம் போடுறாங்க போலீஸ். எனக்கு வந்து 10 வருஷம் பாதுகாப்பு இருக்கு. அதுக்கு தான் நான் போலீஸுக்கு நன்றி சொல்றேன். இன்னும் அதுக்கப்புறமா இன்னும் எனக்கு பாதுகாப்பு நல்லா வழங்குறாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்.
இருந்தாலும் இதில் கற்றுக்கிட்ட அனுபவங்கள் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பண்ணால் உடனே போயிடக்கூடாது. அதாவது நம்ம தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, ஆழம் தெரியாமல் காலை விடாது. ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்ட்டு நாங்கள் அப்படி யோசிக்கல. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு புள்ள யார் ரோட்டில் போகிற ஒரு பெண் கதறினா கூட பேயும் மனம் இறங்குங்கிற கதையாக தான் ஆயிடுச்சு. இருந்தாலும் சமூக சேவை பண்ணுற ஆட்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லுறேன். இப்போ கூட ஒருத்தரை வந்து ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் அடிச்சு போட்டாங்க தெரியுமா? சேலத்தில் ஒருத்தரை போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆர்வ கோளாறுல ஆதங்கத்தில் சமுதாயத்து மேலே இருக்க பற்றில் போயிட்டு தீவிரமாக இறங்கிடாதீங்க. நம்மளை அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம குடும்பம் என்ன ஆகுது, நம்ம உடம்பு என்ன ஆகுது, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவோங்க. நான் கற்றுக்கிட்ட பாடத்தை நான் சொல்கிறேன் 1 வருஷமா. இப்போ எனக்கு எந்த கேஸ் வந்தாலும் யாரு என்ன எங்கேருந்து பேசுகிற, உன் புருஷன் யாரு, பேக்ரவுண்டை கேட்டுக்கணும். ரவுடியாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? என்ன சொல்கிறீங்க? அதனால கேட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா நாம நிறைய பேருக்கு உதவி பண்ணுறதுக்குன்னே பிறந்திருக்கோம். பத்திரிக்கையாளர்கள்லாம் ரொம்ப முக்கியம். பத்திரிக்கையாளர் நாட்டோடைய தூணு, போலீஸ்காரங்க இந்த நாட்டுடைய தூணு, சமூக சேவையில் நாட்டுடைய தூணு. நம்ம அடி வாங்கி பார்த்துட்டா நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க. கவனமாக இருங்க. நான் கற்றுக்கிட்ட பாடம் இதுதான். இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு கொண்டு வரணும். இந்த சமூகத்துக்காக பாடுபடுற அரசியல்வாதிகளையும் பத்திரிகையாளர்கள், கடைநிலை ஊழியர்கள் சொல்லக்கூடிய அந்த குப்பை அல்றவங்களுக்குலாம் பாதுகாப்பு. நைட்லலாம் அந்த பெண்கள்லாம் குப்பை அல்றாங்க. அந்த பெண்கள் அல்றப்போ ஒருத்தவங்க கூட வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான்னு ஒரு எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. புது கதையாக இருக்குது. இப்போ இது வந்து அவங்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுங்க. சட்டத்தை ஏற்றுங்க. வரப்போகிற அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும்னு கேட்டுக்கிறோம்.